சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்சர் ஜார் எடுத்துட்டு 2 வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இது இருக்கட்டும். அடுத்ததா கீரை எடுத்துக்கோங்க. எந்த கீரைனாலும் எடுத்துக்கலாம். அதை கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கோம்ல வெங்காய பேஸ்ட், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கணும்ல ஏதாவது ஒரு கீரை, அந்த கீரையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் ஊற வச்சிருக்கோம்னா புளி, அதை நல்லா கரைச்சி அந்த புளி தண்ணியையும் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு கப் அளவு அதே புளியில் கொஞ்சம் தண்ணியை கலந்து கரைச்சி விட்டுக்கிறேன். புளியெல்லாம் கரைச்சி விட்டாச்சு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்புரப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவு காயத்தை சேர்த்துட்டு புளி தண்ணியை சுண்டி வர வரைக்கும் கிளறிட்டே இருங்க. அவ்வளோதான், கீரை தொக்கு ரெடி. இதை சுட சுட சாதத்தோட அப்பளம் இல்லை வத்தல் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்.